Hello and Namaste Shishyo. Welcome to hindisikho. And today I am very happy to announce that from hindisikho I am going to give a free spoken Hindi course. இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸை மைண்டில் வச்சு நான் உருவாக்கியிருக்கேன். ஸோ நீங்கள் ஹிந்தி லேர்ன் பண்ண ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா இல்லை ஹிந்தி முதல்ல கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா திஸ் கோர்ஸ் இஸ் பெஸ்ட் ஃபார் யூ. நான் எதுக்கு இந்த கோர்ஸ் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா, பிகாஸ் இந்த கோர்ஸில் நான் உங்களுக்கு ஒரு கிளாஸோ 2 கிளாஸ் கவர் பண்ணுறது கிடையாது. இந்த கோர்ஸில் நான் உங்களுக்கு மொத்தமாக 6 கிளாஸ் கவர் பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 weeks. ஐ வில் கவர் 6 classes ஃபார் யூ. ஈச் கிளாஸ் வில் பி 1.5 hour கிளாஸ். 1.5 மணி நேரம் இந்த கிளாஸ் நடக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஒரு ஏதோ டெமோ கிளாஸ் மாதிரி கிடையாது. இட்ஸ் அன் ஃபுல் பிகினர்ஸ் ஸ்போக்கன் ஹிந்தி கோர்ஸ். அண்ட் ஃபார் தட் யூ டோன்ட் நீட் டு பே அ சிங்கிள் அமௌண்ட். இட்ஸ் அ ஃபுல்லி ஃப்ரீ கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நான் உங்களுக்கு என்னென்ன சொல்லி தருவேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் லெட்டர்ஸ் பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஸ்போக்கனுக்கு வந்தால் நம்ம என்ன நினைப்போம், ஸ்போக்கன் மட்டும் கற்றுக்கலாம், வை வி ஷுட் லேர்ன் லெட்டர்ஸ். பட் லெட்டர்ஸ் ஆர் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். இட் ஜஸ்ட் லைக் ஒரு வீடு கட்டுற மாதிரி. நம்ம ஒரு வீடு கட்டினா செங்கலை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டே இருந்தால் அது ஒரு வீடு கட்ட முடியாது. செங்கல் வச்சு அதுக்கு மேலே சிமெண்ட்டோடு போட்டு அதுக்கு மேலே தான் இன்னொரு செங்கல் லைன் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி தான் ஹிந்தி. நம்ம ஸ்போக்கனுக்கு வந்தால் ஜஸ்ட் ஸ்போக்கன் மட்டும் கற்றுக்கிட்டால் ஒரு யூஸ் கிடையாது. லெட்டர்ஸ் பற்றி அட்லீஸ்ட் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஹிந்தி லெட்டர்ஸ் கண்டிப்பாக எழுத தெரியணும். அண்ட் அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன். நீங்கள் ஏதோ புதுசான இடத்துக்கு போகிறீங்க. ஸோ அந்த இடத்துல ஹவ் வில் யூ எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப், ஹவ் வில் யூ இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப், இது எல்லாமே இதில் கவர் ஆகும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட ரிலேட்டட் தான் ஹவு டு இனிஷியேட் கான்வர்சேஷன் அண்ட் எண்ட் இட். ஒரு கான்வர்சேஷன் எப்படி முடித்து அண்ட் அதை பர்ஃபெக்டாக எப்படி எண்ட் பண்ணணுன்னு. ஸோ த நெக்ஸ்ட் டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்மல் கான்வர்சேஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். இதுக்கு பின்னாடி இருக்க டாபிக்ஸ்லாம் நம்ம லெட்டர்ஸ், செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன், ஒரு கான்வர்சேஷன் எப்படி எண்ட் பண்ணுறது, பிகின் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்துட்டோம். பட் நம்ம ரியல் லைஃப்பை எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு பார்க்கலைன்னா அதெல்லாமே ஞாபகம் இருக்காது, எஃபெக்டிவாக இருக்காது. அதனால இந்த இடத்துல ஃபார்மல் கான்வர்சேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம நிறைய ரியல் லைஃப் கான்வர்சேஷன்ஸ் எக்ஸாம்பிளாக ஜஸ்ட் லைக் ஒரு ஷாப்பில் போய் எப்படி பேசுகிறது, இதெல்லாம் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மற்றவங்ககிட்ட எப்படி நம்ம கொஷின் கேட்குறது, அண்ட் கொஷின் கேட்குறது மட்டும் தெரியக்கூடாது, அதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறது, அதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். அந்த நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா டேஸ் ரிலேட்டடாக நம்ம எப்படி பேச முடியும், வீக்ஸ், டைம், ரிலேஷன்ஸ், கலர்ஸ், டைரெக்ஷன்ஸ், நம்பர்ஸ், இது எல்லாமே. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா பேசிக் கிராமர். பட்டு கிராமர் எதுக்கு தேவை ஃபார் ஸ்போக்கன் ஹிந்தி? எதுக்கு கிராமர்? பிலீவ் மீ, கிராமர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரம் டாப் டு பாட்டம் ஹிந்தி கிராமர் சொல்லி தரது போகிறதில்ல, எது நம்மளுக்கு பேசுகிறதுக்கு இம்பார்ட்டண்ட்டும். பிகாஸ் ஒரு டைம் நீங்கள் கிராமர் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மிஸ்டேக்ஸே பண்ண மாட்டீங்க. கிராமர் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பாதி ஸ்போக்கன் ஹிந்தி கற்றுக்காச்சு. கிராமர் கற்றுக்கிட்டிங்கன்னா யூ ஹாவ் ஜஸ்ட் கவர்டு half ஆஃப் த ஸ்போக்கன் ஹிந்தி. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் கிராமர். டோன்ட் ஜஸ்ட் சே ஐ வில் நாட் லேர்ன் ஹிந்தி லெட்டர்ஸ், ஐ வில் நாட் லேர்ன் கிராமர்ஸ். ஹிந்தி வித்தவுட் மிஸ்டேக்ஸ், இதெல்லாம் நம்ம பேசணுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக கிராமர் தேவை. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக கவர் பண்ணுவோம். அண்ட் இந்த கோர்ஸோட என்ன ஸ்பெஷல் திங்னா தட் நீங்கள் உங்களோட ஓன் சென்டென்ஸ் நீங்களே ஃப்ரேம் பண்ண முடியும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த அகாடமிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா தே ஹேவ் சம் ஃபிக்ஸ்டு சென்டென்சஸ், அது மட்டும் ப்ராக்டிஸ் பண்ண விட்டுருவாங்க. இந்த மாதிரி பேசிக்கான திங்ஸ் அவங்க சொல்லி தர மாட்டாங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனை ஆகும்னா அந்த சென்டென்சஸ் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதை விட்டு நீங்கள் வெளியே ஏதோ ஒன்று பேசணுன்னா அங்கே நீங்கள் ஸ்ட்ரக் ஆயிடுவீங்க. பட் என்னோட இந்த கோர்ஸில் அப்படி கிடையாது. ஐ வில் ஜஸ்ட் டீச் யூ ஹவு டு ஃப்ரேம் சென்டென்சஸ். ஃபிக்ஸ்டு சென்டென்சஸ் உங்களுக்கு டீச் பண்ணுற இதே எய்ம் கிடையாது. என்னோட எய்ம் என்னென்னா நீங்களே உங்களோட சென்டென்சஸ் க்ரியேட், அதுக்கு தான் உங்களுக்கு இந்த பேசிக்ஸ் எல்லாம் தேவை. அண்ட் இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் தான் எடுக்கப்படும். ஸோ யூ டோன்ட் நீட் டு ட்ராவல். நீங்கள் எங்கேயும் ட்ராவல் பண்ண தேவையில்லை, உட்காந்த இடத்துல ஹிந்தி கற்றுக்கலாம். அண்ட் ஆஸ் ஐ டோல்டு, இந்த கோர்ஸ் 2 week கோர்ஸ், 6 கிளாஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். கிளாஸோட எல்லா டீட்டெயில்ஸ், எப்போ கிளாஸ் இருக்கும், எப்போ முடியும், என்ன டேக்கு, எல்லாமே உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் மெயில் அட்ரஸ்க்கு நாங்கள் அனுப்பிச்சுட்ருவோம். இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா யூ கேன் காண்டாக்ட் மீ ஆன் மை காண்டாக்ட் பேஜ். என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது, இமெயில் அட்ரஸ் இருக்குது. அண்ட் மை ஸ்மால் ரிக்வெஸ்ட் டு ஆல், ப்ளீஸ் இதுவை மற்றவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கோர்ஸ். அவங்களுக்கு இந்த டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் ரெஜிஸ்டர் சூன். பிகாஸ் முயற்சி பண்ணுறவங்க ஏதோ விட்டுட்டு போகிறாங்களோ அதுதான் காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தன்யவாத்.